ஹலோங்க. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கைடட் டிபிபி 1 இது ஆக்சுவலி சாப்டர் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் சாப்டர் 14 கிளாஸ் 10 ஐசிசி மேத்ஸ். இதோட கைடட் டிபிபினா என்னன்னாக்கா இந்த ஃபுல் இது வந்து ஒரு வீடியோ செஷனாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. டிபிபி யூஸ்வலி உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக தான் இருக்கும். ஓகே, அதில் நீங்கள் பார்ப்பீங்க, இல்லைனாக்கா நீங்கள் பிரிண்டட் மெட்டீரியல்னு பார்ப்பீங்க. ஆனால் இது வந்து கைடட் டிபிபியில் லைவ் மாதிரி, அதாவது இட் இஸ் மோர் ஆக்டிவ். இதில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை இந்த வீடியோ கூடயே நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வரணும். ஓகே, இது சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ரெட் கலர் உங்களோட யூஷுவல் இங்க் பென்னு ப்ளஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு ரெட் கலர் பென் வச்சுருக்கணும். ஓகேங்களா? இது வந்து எப்படி பண்ணணுன்னாக்கா ஈச் ப்ராப்ளம்க்கு நான் வந்துட்டு 4 ஸ்டேஜஸ் இருக்குது ஈச் ப்ராப்ளம். அந்த இதில் வந்து ரீடிங் ஃபேஸு, பின்ன வந்துட்டு சால்விங் ஃபேஸு, பின்ன வந்து ப்ராப்ளம் வந்துட்டு பார்க்குற சொல்யூஷன் ஃபேஸு, பின்ன வந்து ஃபோர்த்து வந்துட்டு கரெக்ஷன் ஃபேஸ். இந்த மாதிரி. ஸோ ஒரு டைமில் இந்த ரெஸ்யூம் சொல்லுவேன். ஸோ தட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் பண்ணி ரெஸ்யூம் பண்ணணும். பாஸ் பண்ண சொல்கிற இடத்துல பாஸ் பண்ணணும், வீடியோ பாஸ் பண்ணி செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன், அதை நீங்கள் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபேஸ் இருக்குது. இந்த 4 ஃபேஸில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸ் வந்து ரீடிங் ஃபேஸ். கொஸ்டினை ரீட் பண்ணணும், பாஸ் பண்ணணும். பின்ன வந்துட்டு சால்விங் ஃபேஸில் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், பாஸ் பண்ணணும். பின்ன சொல்யூஷன் ஃபேஸ், சொல்யூஷன் பார்க்கணும், பாஸ் பண்ணணும். பின்ன ஃபைனலி த கரெக்ஷன் ஃபேஸ். ஓகே, இதை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் வந்து 11 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த ஸ்லோப் அண்ட் y இன்டர்செப்ட் ஆஃப் த லைன் √3y is equal to x plus 3. இதை வந்து கொஸ்டின் வந்து படிங்க, பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி சொல்யூஷன் பார்ப்போம் இதோடது. இப்போ வந்துட்டு சொல்யூஷன் வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் என்னது, ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் பார்த்தீங்கன்னா y is equal to mx plus c. ஓகே, y is equal to mx plus c. இப்போது இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே y கூட யாரோ ஒருத்தர் இருக்காங்க. இதை தூக்கணும், அப்போ தான் இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வர முடியும். அப்போ தூக்குறதுக்கு என்ன செய்யணும், டிவைட் த ஹோல் திங் பை left hand side and right hand side by √3. left hand side and right hand side of the equation divided by √3. அப்போ பண்ண எனக்கு என்ன ஆகும்னா √3y divided by √3 is equal to x plus 3 the whole divided by √3 அப்படி வரும். இப்போ இங்கே √3 போயிருமா? அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு இது என்ன வரும், y is equal to, இது வந்து x plus 3 by √3 we can write it as x by √3 plus 3 by √3. okay, this we can write it as, this implies y is equal to, we can write this as x into, that is 1 by √3 into x, sorry, 1 second, this we can write it as y is equal to 1 by √3 into x plus 3 divided by √3. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3 can be written as √3 into √3. okay, and the denominator √3 இருக்கு. இப்போ √3 will cancel, that is 3 can be written as √3 into √3 and √3 இருக்கு. So √3 will go, so it will be just √3. so இது வந்துட்டு in y is equal to mx plus c இந்த ஃபார்மை வந்து if you compare it, இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும், m-ஓட வேல்யூ will be 1 by √3 and c-ஓட வேல்யூ will be √3. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, இனி வந்து என்ன செய்யுங்க, போயிட்டு உங்களோட சொல்யூஷன் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ், ரெஸ்யூம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் படிங்க, பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். உங்கள் இதில் போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து சொல்யூஷன் பார்ப்போம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் through the given point A and having its slopes as 3/2. 3/2 தானே? இது வந்து 3/2. okay, having a slope as 3/2. இதுக்கு வந்து see, when there is one point that is given and you want to find, and the slope is given, then the equation you can obtain by y minus y1, x1 y1 point in வைங்க. Find the equation of the straight line passing through a general point x1 y1 and having its slope as m. Then you should write it as y is equal to y minus y1 is equal to m into x minus x1. okay, is equal to m into x minus x1. okay, now we'll do one thing. இதில் வந்து என்னது,
this is x1 and this is y1. Okay, first இது வந்து x coordinate, second வந்து y coordinate. So x1 y1 நமக்கு தெரியும். அப்போ we'll write this as y minus, அப்போ y1 என்னது? y1 is 3. m என்னது? m is given as 3 by 2. x minus x1 is what? x1 is minus 2. Okay, so this implies y minus 3 is equal to 3 by 2 into x plus 2. Okay, we can in the side cross multiply pannanginaka, you will get 2 into y minus 3 is equal to 3 into x plus 2. So okay, idu vandu neenga idu pannanaka, you will get 2y minus 6 is equal to 3x plus 3 to 6. 3x plus 3 to 6. So this implies this will be 2y. Okay, idu vandu in the side kondu and the side kondu pannanginaka, you will get 3x minus 2y plus 6 plus 6 is equal to 0. So this implies 3x minus 2y plus 12 is equal to 0. This is the answer. Okay, this is the answer. Okay, this is the solution. So நம்மளுக்கு வந்து கரெக்ட் தான 3x minus 2y plus 12. Okay, இது கொடுத்திருக்க சொல்யூஷன். ஓகே, இது சொல்யூஷன் வந்து பாருங்க. இனி வந்து நீங்க வந்து பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணனும். ரெட் கலர் பென்ல கரெக்ட் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து क्वेश्चन நம்பர் 3 இது வந்துட்டு क्वेश्चन வந்து ரீட் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து சொல்யூஷன் வந்து இனி வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்க உங்க நோட்புக்ல போய்ட்டு. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து இது பார்ப்போம், சொல்யூஷன் பார்ப்போம். ஓகே, இது கொஞ்சம் கிளியர் இல்லையா? இந்த given diagram O is the origin. Okay, O is the origin and P is the midpoint of AB. Okay, P is the midpoint of AB. The equation of OP is okay. P is the midpoint of AB. இப்போ வந்து A என்னது? A வந்துட்டு 4,0. A வந்து 4,0. B வந்து என்னது? B வந்துட்டு x வந்துட்டு 0, y வந்துட்டு 2. இது வந்து B. Okay, இப்போ P is the midpoint of AB. அப்போ P coordinate என்னவா வரும்? P will be இது ரெண்டு x coordinates ரெண்டு ஆட் பண்ணி divide by 2 பண்ணுங்க. So C 0 plus 4 divided by 2, y ரெண்டு ஆட் பண்ணி divide by 2 பண்ணுங்க. 2 plus 0 divided by 2. So P வந்து என்னவா இருக்கும்? P will be 4 divided by 2 is 2, 2 divided by 2 is 1. P வந்துட்டு 2,1. So the equation of OP, அப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சது. O ஓட கோஆர்டினேட் என்னது? O ஓட கோஆர்டினேட் will be 0,0. ஓகே, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. we have to find the equation of OP. இந்த லைனோட ஈக்குவேஷனுக்கு வரணும். அந்த லைன் பாசிங் த்ரூ 2 points we have got. இப்போ நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. ஈக்குவேஷன் எப்படி பண்ணணும்னாக்கா y minus y1 is equal to y2 minus y1 into divided by x2 minus x1 into x minus x1. Okay, x2 minus இது வந்து y is equal to m into x minus x1. இது m என்றது y2 minus y1 by x2 minus x1. இப்படி தான் இது இந்த ஃபைனல் ஈக்குவேஷன். இதில் x1 y1 x2 y2 another in the point one we can take it as one of the point we can take it as x1 y1 and another point we can take it as, let us take this as x1 y1 and let us take this as x2 y2. okay, அப்போ இதை வந்து நம்ம இதில் இன்சர்ட் பண்ணாக்கா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? y minus 1 is equal to y2 minus y1. y2 minus என்றது 0 minus 1 by x2 minus x1. x என்றது 0 minus x1. x1 என்றது என்னது? 2 into x minus x1. x1 என்றது என்னது? 2. ஓகே, கரெக்ட் தானே? பாருங்க, p of 2,1 இது வந்து எது வேணாலும் x1 y1 எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ண அவ்வளோதான். I have taken here like x1 y1 is this, next to y2 is this. அப்போ இங்கே வந்து x1 வந்துட்டு so y minus y1. y minus y1 என்றது என்னது? y minus y1 is y minus 1 equal to y2 minus y1. y2 என்றது 0. 0 minus 1 divided by 0 minus 2 into x minus x1 into x minus x1. x1 என்றது 2. okay, okay, இதெல்லாம் கரெக்ட். so now if you solve this you will get y minus 1 is equal to y minus 1 is equal to minus 1 divided by minus 2 into x minus 2.
So this minus minus will cancel, that will be plus, and it will be in the side you will get this as 2 into y minus 1 is equal to x minus 2. So we can write this as 2y minus 2 is equal to x minus 2. This implies, okay, minus 2 and minus 2 will cancel, so you will get 2y is equal to x. Okay, 2y is equal to x is the answer. 2y is equal to x. This is the answer. Okay, the solution, in the solution actually it is 2y is equal to x or x is equal to 2y. That is the thing. Okay, இனி வந்துட்டு உங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி வந்துட்டு ப்ராப்ளம் 4. ஹலோ இனி வந்து இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம். நீ சால்வ் பண்ணுங்க, என் புக்கில் போய் சால்வ் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி சொல்யூஷன் பார்ப்போம். There are 3 points A, B and C. If the slope of AB is equal to slope of BC, then the point. If slope of இப்போ 3 point collinear நாக்கா, okay, it is collinear. That means collinear, இது collinearல இருக்கு. Okay, இந்த 3 line. Or it can be like this also. These 3 lines are like, கொஞ்சம் not able to correctly get this. See, these are collinear, these 3 points. Okay. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆஃப் திஸ் ஒன், these two, this line and slope of this line, they are same. ஸ்லோப்னா என்ன? ஸ்லோப் இஸ் த ஸ்லாண்டிங்னஸ். ஸ்லோப்போட மீனிங் என்ன? வாட் do you mean by slope? Slope is the steepness or slantingness? Steepness is same. இதோட ஸ்டீப்னஸ், இந்த லைனோட ஸ்டீப்னஸோ இந்த லைனோட ஸ்டீப்னஸோ சேமாக இருக்கும். அப்போ தான் கொலினியர். ஓகே, ஸோ அதோட மீனிங் the slope or the steepness of AB is equal to, இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, then they are not collinear. ஏன்னா இதோட ஸ்டீப் வேறு, இதோட ஸ்டீப்னஸ் வேறு. இது 3 வந்து இது இருந்தால் தான் collinear. ஸ்டீப் சேமாக இருக்கணும், ஸ்டீப்னஸ். அப்போ தான் வந்துட்டு they are in collinear. They are called collinear. See, when 3 points are given and slope of AB is equal to slope of BC, they are called collinear. ஓகே, இனி வந்துட்டு உங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி ப்ராப்ளம் 5 இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியும் இதை எப்படி பண்ணணுன்றது. இது எப்படி பண்ணுறது? இந்த ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலா இது வந்து யூஸ் பண்ணணும். y is equal to y minus y1 is equal to y2 minus y1 by x2 minus x1 into x minus x1. இது வந்து x1 y1 எடுத்துக்காங்க, x1 y1. இது வந்து x2 y2 எடுத்துக்காங்க. ஓகே, அவ்வளோதான். இதை வச்சு சால்வ் பண்ணணும். இதை நான் சால்வ் பண்ண போகிறதில்ல. இது வந்து சிம்பிள். இதுதான் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஆல்ரெடி பண்ண ப்ராப்ளம் தான் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் தான், ப்ராப்ளம் 3 இது அதே மாதிரி தான் இது. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் திஸ். இது நீங்கள் வச்சு ட்ரை பண்ணுங்கள். சொல்யூஷன் பார்த்துக்கோங்க வேண்டாம் எனக்கு. இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஸ்லோப் ஆஃப் y மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு எம்னு எடுத்துக்கலாம், இல்லைனாக்கா இந்த மாதிரி நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம், வந்து சால்வ் பண்ண வேண்டியது ஃபைனலி. ஓகே, ஸோ y மைனஸ் y1. ஓகே, ஸோ ஓகே, லெட் மீ ஜஸ்ட் குயிக்லி சால்வ் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ y மைனஸ் y1 என்னது? இங்கே வந்து x1 y1 எடுத்துகிட்டு அது x2 y2 எடுத்துட்டோம். y மைனஸ் y1 என்னது? மைனஸ் 5. y2 மைனஸ் y1 என்னது? 2 மைனஸ் ஆஃப் மைனஸ் 5. x2 minus x1 என்னது? x2 minus x1 is minus 1 minus 3. x minus x1 என்னது? x minus of x minus 3. கரெக்டாக தானே? எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒரு டைம். y minus of minus 5 equal to y2 minus y1. 2 minus of minus 5 divided by minus 1 minus 3 into x minus x1. x minus 3. ஓகே, இதை வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? y plus 5 is equal to 2 plus 5 is 7 divided by minus 4 x minus 3. இங்கே வந்து minus 4 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா you will get minus 4y minus 20 is equal to, இது வந்து 7x minus 21 வரும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அந்த இந்த இது பண்ணிங்கனாக்கா, இந்த 7x அந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா 7x plus 4y வரும். minus 21 plus 20 is equal to 0. So this is 7x plus 4y minus 1 is equal to 0. 7x plus 4y minus 1 is equal to 0. A is the correct answer. Okay, A is the correct answer. Okay, இனி வந்துட்டு நீங்கள் உங்கள் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம்.
Okay, sixth problem. The question படிங்க, pause, resume. இனி வந்து problem வந்து solve பண்ணுங்க, pause, resume. Okay, இனி வந்து நம்மளுக்கு solution பார்ப்போம். If A, B, C be the vertices of triangle ABC, find the equation of the median of the triangle through A, with the median. Okay, median வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. Find the equation of the median of the triangle through A. Through A இருக்க இந்த median கேட்டிருக்காங்க. ஏன்னா வேறு மீடியனும் இருக்குது, இந்த மீடியன்ஸ் எல்லாம் இருக்குது, அது நம்ம பார்க்குறதில்ல. ஸோ இந்த மீடியன் AD இருக்குது. இந்த find the equation of the median of the triangle. அப்போது ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வேணும்னாக்கா ஐதர் 2 பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனாக்கா ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஒரு பாசிங் த்ரூ ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து இது வந்து DA, இது வந்து மிடிலாக இருக்கும். இது மிட் பாயிண்ட், இதுக்கு ரெண்டுக்கு இடையில் மிட் பாயிண்ட் இது. ஸோ இது வந்து நம்ம மிட் பாயிண்ட்னால இதை வந்து நம்ம இங்கே தான் எழுதிடலாம். இட்ஸ் அ மிட் பாயிண்ட் பிட்வீன் தீஸ் டூ. ஸோ -2 + 4 டிவைடட் பை 2, கமா -4 - 2 டிவைடட் பை 2, விச் இஸ் ஈக்குவல் டு 4 - 2 is 2, 2 டிவைடட் பை 2, கமா -6 டிவைடட் பை 2. So this is equal to 1, -3. So this point is 1, -3. Now we have got this one line with 2 points. Same da. See, then you know it is, we are having finding the equation of line with 2 points. So here it is what, y minus y1 is equal to m into, you take this as x1 y1 and you take this as x2 y2. We can take in anything you want, any way you want you can take. Okay, x1 y1, I am taking this as x2 y2. You can take this as x1 y1 and you can take this as x2 y2. That is also fine. You will get the same equation. There won't be any change in the equation. Y minus y1 is equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. Okay, in the equation you solve பண்ணீங்கனாக்கா you will get the, should I do this? பாருங்க, it is the same procedure only. First the coordinates of the midpoint கண்டுபிடிச்சாச்சு பாருங்க, 1, -3. You get the point 1, -3. Now y minus y1 is equal to m, 3 - 4 divided by 1 - 1 into x minus x1. See, they are taking this 1, 4 is x1 y1. So y minus y1 is y minus 4 is equal to m another y2 minus y1. y2 minus y1 என்றது another 4 minus of -3 or 3 minus of -4 divided by 1 minus 1 divided by 1 minus 1. Okay, okay, so this will be y minus 4 is equal to 7 by 0. One second, just hold on. The equation வந்துட்டு y2 minus y1 by x2 minus x1. 0 by 0, 1 by 0 வரக்கூடாது. We should not be getting that. இங்கே அப்போ எப்படி பண்ணாங்க அது? ஓகே, ஓகே, 1 second. இங்கே பாருங்கள், இங்கே ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இருக்குது. இங்கே x minus 1, ஆமாம். ஸோ வாட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y மைனஸ், ஸோ இது ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிக்கிறேன், இதில் கொஞ்சம் ட்ரிக் இருக்குது இதில். ஸோ y minus 4 is equal to y2 minus y1 -3 -4 divided by 1 minus 1 into x minus 1. Okay, இப்போ வந்து this will be 0 into y minus 4 is equal to -7 into x minus 1. So x minus 1 is equal to 0 into this is 0. So x minus 1 is equal to 0 is the answer. Okay, x is equal to, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இங்கே ஸ்லோப் வந்து இன்ஃபினிட்டி ஆயிடுது. ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், இந்த கீழே இருக்கிறது 1 minus 1 வந்து you multiply it this side, you take it and multiply it this side. Okay, so 0 into this entire thing will be 0 and this one you will get -7 into x minus 1. புரிஞ்சது இல்லைங்களா நான் சொல்கிறது? கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது, அதான் இங்கே வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ இந்த 0 இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ திஸ் என்டையர் திங் வில் பி 0. ஸோ திஸ் வில் பி 7 into x minus 1. This one will be 7 into x minus 1 is equal to 0.
So x minus 1 is equal to 0 divided by 7 is 0. So x minus 1 is equal to 0 is the correct answer. Okay. இனி வந்து உங்கள் ஆன்சர் வந்து கரெக்ட் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து 7th ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த கொஸ்டின் படிங்க. பாஸ், ரெஸ்யூம். இனி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து சால்வ் பண்ணுங்க ப்ராப்ளமை. Find the value of x so that the line passing through 1, 5 and x, 1 makes x, 1 makes an angle 45 degree with the positive x direction. பாருங்க, இது வந்து இது வந்து லைன்னு வச்சுப்போம். இது வந்து x axis, இது x axis. இது வந்து given line. ஓகே, some line OP. இப்போ this is making an angle 45 degrees. அப்போ ஸ்லோப்போட டெஃபினிஷன் என்ன? m is equal to tan of this 45 degrees. Tan of 45 is what? 1. So slope is 1. So this implies m is equal to 1. Okay. Find the value of x so that the line passing through 1, 5 and x, 1. These are the 2 points, 1, 5 and x, 1. So m is equal to what? M is definition is slope is y2 minus y1, sorry, y2 minus y1 by x2 minus x1. இது வந்து, let us assume this is x1 y1 and this is x2 y2. So if you substitute these values, y2 minus y1, this will be 1 minus 5 is divided by x2 minus x1, that is x minus 1. 1 minus 5 divided by x minus 1, this will be equal to 1. Okay, 1 minus 5 divided by x minus 1 is equal to 1. This implies 1 minus 5 is minus 4 divided by x minus 1 is equal to 1. This implies minus 4 is equal to x minus 1 into 1 is x minus 1. So this implies x is equal to minus 4 plus 1, which is equal to minus 3. So x is equal to minus 3. This should be the answer. Yes. See, we got to get this answer. Okay. Okay. இது வந்து நீங்கள் ப்ராப்ளம் வந்து சால்வ் இது பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணுங்கள் உங்கள் பேப்பரை. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி 8th ப்ராப்ளம். Find the equation of line which is inclined to x-axis at an angle of 60 degree and its y-intercept is √3. இனி வந்து இந்த கொஸ்டின் வந்து இது பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, நீ சால்வ் பண்ணலாம். Find the equation which is inclined at an axis, inclined to x-axis at an angle of 60 degrees. Inclined to x-axis ரொம்ப important. ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது. Then we can apply directly. M is equal to tan of 60 degrees. Tan 60 degrees is √3, right? Tan 60 is √3. And y-intercept கொடுத்திருக்காங்க. Y-intercept they have already given us √3. So equation of the line is y is equal to mx plus c. M is already known. Tan 60 கண்டுபிடிச்சிட்டோம். So will be √3x plus √3. So y is equal to √3x plus √3. Y is equal to √3x plus √3. Okay. Y is equal to √3x plus √3, or y is equal to √3 you can take outside, you will get √3 into x plus 1. Okay, either of this. Okay. இனி வந்து உங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி இந்த ப்ராப்ளம் 9 பாருங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி வந்து சால்வ் பண்ணணும். இது ஃபைண்ட் a general equation of the line passing which pass. இது திருப்பி ரிப்பீட்டடாக வருது. இது x1 y1 எடுத்துப்போம். x1 y1, இது வந்து x2 y2. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் a line passing through 2 points என்ன வரும்? y minus y1 is equal to y2 minus y1 divided by x2 minus x1 into x minus x1. ஓகே, ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? y minus y1 என்னது? minus 5 is equal to y2. y2 வந்து 1 minus of minus 5. 1 minus of minus 5 divided by x2 is 6 minus 4 into x minus 4. This is equal to 1 plus 1 minus of minus 5 is 1 plus 5, 6. 6 minus 4 is 2 into x minus 4. இது வந்து y plus 5
y plus 5. இங்கே வந்துட்டு 6 plus 6 divided by 2 வந்துட்டு 3 ஆயிரும். ஸோ இது வந்துட்டு 3x minus 12 ஆயிரும். 3x minus 12 ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம எழுதினாக்கா இது அந்த சைடு கொண்டு போனீங்கன்னாக்கா you will get 3x minus 12 minus y minus 5 is equal to 0. So this is 3x minus y minus 17 is equal to 0. 3x minus y minus 17. That is okay. Now A is the correct answer. Okay. Now in your solution correct pannunga. Pause. Resume. Okay, 10th problem. If the points P and R are collinear, find the value of M. இப்போ இதெல்லாம் இந்த 3 பாயிண்ட் கொலினியர்னா ஸ்லோப்ஸ் will be same. Slope of PQ will, okay, sorry, first நீங்கள் question read பண்ணுங்க. Pause. Resume. நீ solve பண்ணுங்க. Pause. Resume. ஓகே, நீ solve பண்ணலாம். இப்போ வந்து கொலினியர்னா என்னது? கொலினியர்னா slope of PQ will be equal to slope of QR. PQR is in then collinear. So the slope of PQ ன்றது என்னது? Slope of QQ will be, இது வந்து we can y2 minus y1. So 3 minus of minus 1 divided by x2 minus x1. This one. Minus 1 minus 5 is equal to slope of QR. Slope of QR ன்னதுனா y2 minus y1. M minus 3. Divided by 2 minus of minus 1. This implies 3 minus of minus 1 another 4 minus 6. This is minus 3, m minus 3. 2 minus of minus 1 is 3. Okay. So இங்கே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 2 2s are 3 2s are 1 3s are இது. So you will get minus 2 is equal to m minus 3. So m is equal to minus 2 plus 3 which is equal to 1. M is equal to 1 is the correct answer. B should be the correct answer. Okay, B is the correct answer. இனி உங்க solution correct பண்ணுங்க. Pause. Resume. Okay. The 11th problem, நீ question படிங்க. Pause. Resume. நீ problem solve பண்ணுங்க. Pause. Resume. Okay, இனி solution பார்ப்போம். The points A, B, C, D are the vertices of parallelogram ABCD. Find the values of A and B. Okay. இப்போ A, B, C, D கொடுத்திருக்காங்க. Find the values of it. Okay. Parallelogram ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னாக்கா இதோட மிட் பாயிண்ட்டும் இதோட மிட் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆகும். ஓகே, இதோட மிட் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்ட் கோயின்சைட் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, அது உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். பின்ன இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க, அதோட வேல்யூ கிடைக்கும். இந்த கோஆர்டினேட் கிடைச்ச கோஆர்டினேட் ரெண்டு ஈக்குவேட் பண்ணுங்கள், ஏன்னா தட் வில் கோயின்சைட். அதை வச்சு we can find A and B. ஓகே, இது பாருங்கள். Since ABD is a pair, so the midpoint of AC and BD will have the same coordinates. Midpoint of coordinates of AC another will be either 1 plus 4 divided by 2 will be 1 plus 4 divided by 2 comma 1 plus B divided by 2. That is 5 by 2 comma 1 plus B divided by 2. அதுமே midpoint of இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? Midpoint of this will be A plus 2 divided by 2 comma 10 minus 8 divided by 2. Okay, 10 minus 8 divided by 2. So this will be, இங்கே வந்து 10 minus 8 divided by 2 ன்றது என்னது? This will be 10 minus 8 is 2. 2 divided by 2 is 1. Okay, ஸோ இது வந்து ஓவராலாக பார்த்தா இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணலாம். இதோட மிட் பாயிண்ட் இதோட மிட் பாயிண்ட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து A plus 2 divided by 2 will be equal to 5 by 2, which implies A plus 2 is equal to 5, which implies A is equal to 5 minus 2, which is equal to 3. So A is equal to 3. ஓகே, அதே மாதிரி இந்த சைடு இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சேமாக இருக்கும். இது புரியுது இல்லைங்களா நான் சொல்கிறது? இங்கே வந்து 1 plus B is equal to 1 plus B divided by 2 will be equal to 1. This implies 1 plus B is equal to 2. So B is equal to 2 minus 1 is equal to 1. So B is equal to 1. அதாவது இதோட மிட் பாயிண்ட், ஓகே, இது வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். இதோட மிட் பாயிண்ட் இந்த பேரலோகிராம் மாத்திரத்தை சாட்டிஸ்ஃபை ஆகும். அது ஸ்கொயராக கூட இருக்கலாம். இந்த ப்ளூ கலரும் ரெட் கலர் டாட்டும் மேட்ச் ஆகும் பேரலோகிராம்.
ஸோ இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், இதோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதோட மிட் பாயிண்ட், இந்த ஏசியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் பிடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறோம். எக்ஸ் கோஆர்டினேட்ஸும் ஒய் கோஆர்டினேட்ஸும் ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது உங்களுக்கு ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இனி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். சாரி, உங்கள் சொல்யூஷன் கரெக்ட் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து படிங்க. பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். ஓகே, இனி வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே வந்து இந்த given figure L1 is parallel to line L1 is parallel to line L2. If line L3, okay, line L3 is perpendicular to line L1. Okay, it's perpendicular. இது வந்து 90 degrees இருக்கு. Okay, perpendicular. Then the slopes of line L2 and L3 respectively are. பாருங்க, L1 வந்து ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க 45 degrees. அப்போ ஸ்லோப் என்ன? ஸ்லோப், what is the slope of line L1? Slope of line L1 will be tan of 45 degrees. Tan of 45 degrees is 1. So slope of line L1 is 1. Okay, இது வந்து 1. இப்போ L2 is parallel to L1 na slopes are same, steepness is same. If two lines are parallel, their steepness is same, which means slopes are same. So இதோட slope will be m equal to 1. Okay, this line is also slope will be m equal to 1. இனி அப்போ slope of L2 கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. Slope of L2 will be equal to slope of L. So this we have got. So either the choice will be this or this. Okay, இனி இது ரெண்டுல எப்படி எலிமினேட் பண்ணுறது பாருங்க. இங்கே 90 degrees இருக்கு. ஓகே, இது வந்து 90 degrees இருக்கு. இது வந்து இது 45 degreesனா இது 45 degrees. ஓகே, இது வந்துட்டு பாருங்க, இது வந்துட்டு இந்த லைன் இருக்கு பாருங்க. இந்த லைன் வந்து லைன் L1க்கு, லைன் L1க்குல இருந்து லைன் L1 வந்து 45, லைன் L3 வந்து 45 plus 90, 45 plus 90. So this angle will be 45 degree plus 90 degrees. Can you see by the geometry how I am getting this? இங்கே பாருங்க, இது வந்துட்டு 45 degrees. This line is perpendicular to this. So this entire line will be making an angle 45 degrees plus 90 degrees, which is equal to, so 45 plus 90 degrees. So slope of this will be tan of slope of L2. Slope of L3 will be tan of 45 plus 90 degrees. Okay. Slope of tan of is tan of 45. This is equal to cot என்றது 1 by tan. Okay, minus cot of 45 degrees. Minus cot of 45 degrees is minus 1 by tan of 45 degrees. Cot என்றது 1 by tan ஓட இது reciprocal. So this will be minus 1 by tan 45 is minus 1. So this will be minus 1. So the correct answer is C. Okay, correct answer is C. Okay. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஃபார்ம், இந்த மெத்தடில் சொல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, see if two lines are parallel, இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. Two lines are parallel, their slopes are equal. Two lines are parallel, slopes are equal. Slopes are equal. If two lines are perpendicular, the product of slope is equal to, if two lines are perpendicular, then the product of slopes, equal to minus 1. So அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, ML1 into ML3 is equal to minus 1. Okay, so ML2 is equal to ML1, இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இதில் ML1 into ML3 will be minus 1. இது ரெண்டு பெர்பெண்டிகுலர்னாக்கா, ரெண்டு லைனோட ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலர்னாக்கா, then their products of the slopes will be minus 1. Products of the slopes will be minus 1. So இதில் இருந்து ML3 will be minus 1 by ML1. ML1 is 1, so it will be 1. So this way also you can solve this problem. Okay, இதோட இந்த இது முடிஞ்சிருச்சு. Okay, we'll meet again at the next guided DPP. Okay, thank you.